Hi friends, welcome to K2V YouTube Channel. இன்னைக்கு நம்ம சேனலில் Dominos ஸ்டைலில் garlic cheese bread எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம K2V YouTube சேனலில் வர வீடியோஸை பார்க்குறக்கு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போது இந்த ரெசிபியை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவு பட்டர் எடுத்துக்கலாம். இது வீட்லேயே செஞ்ச பட்டர். வீட்லேயே கீயும் பட்டரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்கான வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. இப்போது சுமாராக 100 கிராம்ஸ் பட்டருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆரிகானோ இல்லை பேசில் லீவ்ஸ் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா வெறும் பட்டர் கூட ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய மிக்சட் ஹர்ப்ஸை இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 100 கிராம்ஸ் மிக்சர் சாண்ட்விச் சைஸ் ப்ரெட்டில் 2 செட் ஆஃப் சீஸ் ப்ரெட்ஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது கார்லிக் ப்ரெட்டும் கார்லிக் சீஸ் ப்ரெட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கார்லிக் சீஸ் ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்கு சாண்ட்விச் சைஸ் ப்ரெட்டு 2 எடுத்துக்கோங்க. இப்போது இதோட ஒரு சைடில் மட்டும் நம்ம பட்டர் மிக்சரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக டோஸ்ட் எப்படி பண்ணணுன்னு பார்த்துடலாம். இந்த டோஸ்ட்டுக்கு தோசைக்கல் லைட்டாக சூடானா போதும். இப்போது பட்டர் ஸ்ப்ரெட் தோசைக்கல்லில் படுற மாதிரி ப்ரெட்டை போட்டுடலாம். அடுத்ததாக துருவி வச்ச சீஸை ஒரு நல்ல திக் லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி போட்டதும் 2வது ப்ரெட் ஸ்லைஸை பட்டர் மேல் பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெட் ஸ்லைஸும் 2வது ப்ரெட் ஸ்லைஸும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் போட்ட சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி 2 ப்ரெட் ஸ்லைசஸோடையும் அந்த சீஸ் நல்லா ஒட்டுறா வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதை ஃப்ளிப் பண்ணிட வேண்டாம். சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ளிப் பண்ணால் உள்ளே ஸ்டஃப் பண்ண சீஸ் எல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ப்ரெட் மிஸ்ப்ளேஸ் ஆயிரும். சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெட் எந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணுமோ அது வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டொமினோஸ் ஸ்டைல் கார்லிக் சீஸ் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அதே பட்டர் மிக்சரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் ப்ரெட்டோடைய ஒரு சைடு மட்டும் இந்த ஸ்ப்ரெட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பட்டர் ஸ்ப்ரெட் பண்ண பக்கம் தோசைக்கல்லில் போட்டுட்டு இன்னொரு பக்கமும் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இது எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தால் கார்லிக் பிரெட் ரெடி. இந்த கார்லிக் பிரெட்டில் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறனால பார்க்குறக்கு நல்லா ஷிமரியாகவும் டேஸ்ட்டில் காரத்தோட ஸ்வீட்டும் கலந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ரெட் டைப் 2ம் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஃபர்தராக மற்ற ஸ்நாக் ரெசிபீஸ்க்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஸ்ப்ரெட் சப்போஸ் மீதி ஆயிடுச்சுன்னா கவலையே பட வேண்டாம். இதை அப்படியே ஒரு லிட் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, see you in the next video. Bye friends.